ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சென்னை ட்ரேட் சென்டருக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம கிரெடாய்க்கான ஒரு எக்ஸ்போ ஒன்று நடக்குது கைஸ் உள்ள. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் சார் வந்திருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சுருக்காங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு செட்டப்பு. எனக்கு பின்னாடி தான் கைஸ் இருக்குது சென்னை ட்ரேட் சென்டரு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்னலாம் பிராண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக உள்ளே போகலாம் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கிரெடாய் ஃபேர் ப்ரோ 2025 14th, 15th, 16th இந்த 3 நாள் நடக்குது கைஸ். ஸோ நம்ம 14th அன்றைக்கே வந்துவிட்டோம். இதுதான் கைஸ் என்ட்ரன்ஸு. ஸோ இது வழியாக நம்ம உள்ளே போகலாம் கைஸ். ஸோ இந்த ஒரு இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் இருக்குது கைஸ். அங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைடு இருக்குது பாருங்கள், எக்ஸிபிஷன் ஹால்னு சொல்லிட்டு. அது வழியாக நம்ம இப்போ உள்ளே போகலாம் வாங்க கைஸ். கைஸ் யாரும் தெரியுதுங்களா கைஸ்? ஜாக்லின் அக்கா அவங்க கூடயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இப்போ வாங்க கைஸ், நம்ம எக்ஸிபிஷனுக்குள்ளே போகலாம். எக்ஸிபிஷன் ஹால் சூப்பராக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி பாருங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணுறாங்க போல் ஜாக்லின் அக்கா கூட. ஓகே, நம்மளும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இப்போ வாங்க கைஸ், நம்ம அப்படியே உள்ளார போவோம். என்ன கைஸ், உள்ளே வந்தோடனே நம்ம எஸ்பிஐ தான் காட்டுது. ஹோம் லோன் தராங்களாம் கைஸ் ஸ்டார்டிங்லேயே. நீங்கள் வாங்குறவங்க ஹோம் லோன் வாங்கிக்கலாம். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், நியூ ரே ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நிறைய உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட கம்பெனி உங்களால் நிறைய பார்க்க முடியும். ஓகே, இந்த சைடு போயிட்டு நம்ம அப்படியே அந்த சைடு வருவாங்க. என்னென்ன பிராண்டெல்லாம் உள்ளே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு அப்படியே ஒரு பிராண்டாக காட்டுறேன். ஸோ நிறைய பிராண்ட்ஸோடைய ரிசப்ஷனிஸ்ட் இல்லைனா அங்கே வேலை செய்கிற சேல்ஸ் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா வெளியே நிற்பாங்க. ஸோ வெளியே நின்றுட்டு அவங்களுடைய பிராண்ட்ஸுக்கான ப்ரொமோஷனாக அவங்க பண்ணுவாங்க. இதுமாரி மக்கள் வரும்போது அவங்கக்கிட்ட அவங்களுடைய பிராண்டை சொல்லிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை வாங்க வைப்பாங்க. அதுதான் கைஸ், அதுக்கான ஒரு எக்ஸிபிஷன் ஷோ தான் இது. எக்ஸிபிஷன் சொல்கிறேன்னா ஏதோ ஒன்று கைஸ். இங்கே பாருங்க கைஸ், டேக் நிறைய பிராண்ட் இருக்குது கைஸ். ஆனால் இந்த பிராண்டோடைய பேரில் என்னன்னே எனக்கு தெரியாது. அதுதான் எங்கள் ஹைலைட்டு. இந்த ஒரு எக்ஸ்போவில் நிறைய புது பிராண்ட்ஸ் இருக்குது கைஸ். புது பிராண்ட்ஸை நம்மளால் நிறைய பார்க்க முடியுது. பழக்கப்பட்ட பிராண்டு, நம்ம லைஃப் ஸ்டைலு, இன்னும் ஒரு சில பிராண்டு நம்மளால் அதையும் பார்க்க முடியுது. இந்த இடத்துல என்ன இது, சமீரா குரூப்ஸ் அது இருக்குது. இப்போ நம்ம அப்படியே போவோம் கைஸ். நான் எதிர்பார்த்த தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்போக்கு நிறையவே கூட்டம் வந்திருக்கு கைஸ். பரவாயில்ல, இந்த கூட்டத்தில் நிறைய பிராண்ட்ஸும் வந்திருக்கு. அந்த பிராண்ட்ஸில் என்னென்னு நான் உங்களுக்கு அப்படியே ஒன்றா காட்டுறேன். ஸோ அங்கே நம்ம சமீரான்னு பார்த்தலாம் கைஸ். அதனுடைய இன்னொரு பிராண்டுன்னு நினைக்கிறேன், எஸ்டேட், சமீரா எஸ்டேட்டு. இன்னும் நிறைய இருக்குது. நோவா, நெர்டெக், நியூ டெக்கா, வியூவே பயங்கரமாக இருக்குது. நோவா கைஸ், நோவா வில்லாஸ் அதே இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இந்த ஒரு எக்ஸ்போவை. ரொம்ப பெரிய எக்ஸ்போ கைஸ். தி நெஸ்ட் பில்டர்ஸ் அது இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அர்பன் ரைஸ். என்ன கைஸ், அர்பன் ரைஸ் புதுசாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எதனா லான்ச் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியலையே. அது இருக்குது. அப்படியே அதுக்கு எதிர்க்க பாருங்கள் அவங்களுடைய காம்படிட்டர் பிராண்டு காசா கிராண்டு. அர்பன் ரைஸ் எந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு பிராண்டோ அதே அளவுக்கு காசா கிராண்டும் ஒருத்தான பிராண்டு தான் கைஸ். காசா கிராண்டில் நினச்சதை விட நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க உள்ள. ரெய்னா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, யாரும் தான் தெரியல. தோசி ஹவுசிங் அது வந்திருக்கு. என்னென்னா அந்த ஒரு அக்கா மைக்கில் பேசிகிட்டே இருக்காங்க கைஸ். அதனால் என் வாய்ஸ் கேட்குமானு சொல்லிட்டு தெரியல. இங்கே பாருங்கள், வேதா ஃபைல் ஃபவுண்டேஷன் கரெக்டாக படிக்கணும் கைஸ். ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்களா நம்ம உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. ஸோ ஐரான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிராண்ட் இருக்குது. கோல்டு காயின், பிளாட் புக்கிங், இன்னும் நிறைய இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், யார் கைஸ் இவர்? மிக்கி மவுஸா? மிக்கி மவுஸு, பலூனு, நல்ல ஒரு பிராண்டிங் கைஸ். இந்த மிக்கி மவுஸ்லாம் இருந்தால் சின்ன பசங்க வருவாங்கள்ல, அதனால் ஜிடிகே ஃபவுண்டேஷன் நல்ல ஒரு மார்க்கெட்டிங். இது டெவலப்பர்ஸ்
ஓகே டெவலப்பர்ஸ் தான். அடுத்து விஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ். இங்கே பாருங்கள், ஒரு பீச் செட்டப்பில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு இடமே. மகாபலிபுரத்தில் இருக்காங்க இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். ஸோ நம்ம உள்ளேயும் போய் பார்க்கலாம். ஒரு பீச் செட்டப்பில் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஒரு எக்ஸிபிஷனுடைய எண்டுக்கே வந்துட்டேன்னு சொல்லலாங்க. அர்பன் ரைஸே ஒரு 2-3 ஸ்டால் போட்டிருக்காங்க போல் இந்த ஒரு இடத்துல. நம்ம நிறைய டிவி விளம்பரத்தில் பார்த்த பிராண்ட்ஸ் எல்லாம் இங்கே நேராக பார்க்கலாம் கைஸ். அதுதான் இந்த ஒரு எக்ஸ்போவுடைய தனித்துவம்னு கூட சொல்லலாம். வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். அர்பன் பாருங்கள், அர்பன் கம்பெனியில் நிறைய இருக்குது போல். அர்பன் ரைஸு, இது என்சிசி அர்பனா. இங்கே பார்த்தீங்களா கைஸ், டோருக்குன்னே தனியாக ஒரு பிராண்ட் இருக்குது. அதுவும் உண்மையிலே வேறு லெவலில் தாங்க சொல்லணும். இது ஒரு கிச்சன் செட்டப்பா, மாடுலர் கிச்சன் அந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. பிராண்ட் என்ன பிராண்டு? சூப்பர் சென்னைனா மேஜிக் ஹோம்ஸ். நம்ம கனரா பேங்க்கில் தாங்க கைஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஒரு பிராண்டு குண்டுப்பள்ளியாங்க கைஸ், லக்ஸரி இட்டாலியன் மார்பிள். ஓ, மார்பிள் கம்பெனியா? ஆனால் கீழே மேட்டை தான் போட்டிருக்காங்க, இன்னும் தெரியல கைஸ். இங்கே பாருங்கள், ரேடியன் நம்ம நிறைய பார்த்துருப்போம், அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ அந்த பிராண்டு இருக்குது. இங்கே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசி கொஞ்சம் கம்மி ரேட்லேயே வாங்கலாம் பிளாட்ஸை. உங்களுக்கு நிறைய ஆஃபரும் பண்ணுவாங்க. இது என்ன கைஸ், இது பெயிண்ட் கம்பெனியா? வானவில் செட்டப்பில் வச்சுருக்காங்களே பயங்கரமாக. ஆனால் கைஸ், வானவில்லை நம்ம எதிர்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டெப் ஸ்டோன் ரெஸ்டாரண்ட்டா வீடா? வீடு தாங்க கைஸ், அப்பார்ட்மெண்ட்டு. ஸ்டார்ட் லிவிங். இந்த மாதிரி சின்ன சின்ன பிராண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும். ஸோ மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்ப எந்தளவுக்கு அவங்களுடைய பிராண்ட்ஸை அழகாக போர்ட்ரே பண்ண முடியுமோ அந்தளவுக்கு போர்ட்ரே பண்ணி இந்த ஒரு இடத்துல வச்சுருக்காங்க கைஸ். அழகாக நமக்கு ஷோ பண்ணுறாங்க. அந்த ஒரு வழியாக நம்ம உள்ளே வந்திருப்போம். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ எக்ஸிட்டுக்கு வந்துட்டேங்க கைஸ். இதுதான் எக்ஸிட். இப்போ நம்ம அப்படியே வெளியே போகலாம். காய்ஸ், கிரெடாயோடைய எக்ஸ்போ நீங்கள் உள்ளே சுற்றி பார்த்துருப்பீங்க என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து நம்ம ஹால் நம்பர் 3க்கு போவோம் கைஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எலக்ட்ரானிக் அது சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் இருக்குதான். வாங்க கைஸ், அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம். காய்ஸ், அடுத்து நம்ம வந்துருக்கிற இடம் தான் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ உள்ளார போயிட்டு என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க கைஸ். ஹால் நம்பர் 3 ரினியூவபிள் எனர்ஜி எக்ஸ்போ. அப்படியே உள்ளே போகலாம் கைஸ். இங்கே பாஸ் இருந்தால் தான் உள்ளார விடுவாங்க. ஸோ அந்த பாஸை காமிச்சிட்டு அப்படியே நம்ம போகலாம் கைஸ். என்ட்ரி. இந்த ஒரு எக்ஸ்போக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வெளியே நிற்காதீங்க, சரியான வெயில். அதனால் நீங்கள் உள்ளே வந்துடுங்க. கௌதம் சோலார் ப்ரைவேட் லிமிடெட். பா, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த சைடு ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். ஹால் நம்பர் 3 எவால்வ் எனர்ஜி குரூப். பரவாயில்ல, க்ரீன் கலரில் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். சோலார் பேனல் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் கைஸ். சார், நான் கூட உண்மையான சோலார் பேனல் நினச்சேன். உண்மையான சோலார் பேனலா? ஆமாம் கைஸ், உண்மையான சோலார் பேனல். கிட்டக்க இருந்து இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடிலாம் தூரத்தில் இருந்து தான் பார்ப்பேன். இதுக்குள்ளே நிறைய சோலார் பேனலை நம்மளால் பார்க்க முடியுது கைஸ். ஏன்னா நம்ம உள்ளே வந்திருக்கிற எக்ஸ்போ அந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி தானே. ஸோ அதனால் மோஸ்ட்லி எல்லாம் ரீயூசபிள் எனர்ஜி அதை பற்றின பிராண்ட்ஸ் தான் உள்ளே இருக்கும். உதாரணத்துக்கு சோலார், அப்புறம் இந்த மாதிரியான பேட்ரி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கைஸ், இது இவ்வளோ பெருசு இருக்குது. ஜென்ரேட்டர் செட்டப் போல். பேட்ரி பாருங்கள், வண்டி பேட்ரி. சக்தி பவர் டு லீட். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கைஸ். சோலார் ஜென்ரேட்டர். பா, பயங்கர பெருசாக இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கம்பெனிக்கே கொடுக்கலாம் போல். வேறு என்ன இருக்குது? நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இது என்ன கைஸ், இது மரத்தாலே ஆனதா? பாருங்களேன், ஃபுல்லாக மரம். உட்டு கூட இல்லை, காட்டன் அட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அட்டை. அதை வச்சு மேலே அந்த காப்பர் காயில் எல்லாம் போட்டு பி பேஸு, ஒய் பேஸு, ஆர் பேஸுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பேஸுக்கான டீட்டெயில் கூட எனக்கு தெரியாது. ஓகே கைஸ், இந்த இடத்துல பாருங்கள் நிறையா இருக்குது. ஓகே கைஸ், ஓவராலாக இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான் உள்ளே இருக்குது. ஜென்ரேட்டர், இந்த சோலார் பேனல்ஸு, பேட்ரி, அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் நிறையா இருக்குது. இங்கே பார்த்தீங்களா கைஸ், மினி விண்டு மில், அந்த ஒரு மினியேச்சர் மாடல் வச்சுருக்காங்க பாருங்கள். ஓ, விண்டு மில் அந்த ஒரு கம்பெனியாங்க கைஸ். கம்பெனி பேர் ஜி விண்டு. யாராச்சும் நீங்கள் விண்டு மில்லில் வைக்கிறீங்கன்னா இந்த ஒரு பிராண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே வெளியே போவோம். ஒரு வழியாக சென்னை ட்ரேட் சென்டரில் நடந்த ஒரு சில எக்ஸ்போவை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்.
ஸோ ட்ரேட் சென்டர் மெயின் பில்டிங்கில் இருக்கிறது உண்மையிலே வேறு லெவலாக இருந்தது தாங்க சொல்லணும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங் மெட்டீரியல்ஸ் கம்பெனி அந்த ஒரு எக்ஸ்போவில் இருக்குது, மெயின் எக்ஸ்போவில் ஃப்ரிட்டோ அவங்க நடத்துகிற எக்ஸ்போவில் ஹால் நம்பர் 1, ஹால் நம்பர் 2, ஹால் நம்பர் 3 சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ 3 வந்து பார்த்திங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி அதுக்காகவே நடக்கிற ஒரு எக்ஸ்போ. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 இருக்குது. அதெல்லாம் போட்டோன்னா ரொம்ப பெருசாக போயிடுங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான வேர்ல்டு ட்ரேட் சென்டரில் அடிக்கடிக்கு இந்த மாதிரியான எக்ஸ்போ அதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த வாட்டி நம்ம வந்திருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வேறு எதனா இங்கே புதுசாக நடந்தால் அப்போ நம்ம வருவாங்க. விஜய் டிவி ஜாக்கி நாங்களே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஃபோட்டோஸ் எடுத்துருந்தோம், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். சேனல் யாராச்சும் புதுசாக நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதான் இந்த வீடியோ முடியுங்க.